ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆடி மாதம் தொடங்கியாச்சு. ஸோ இந்த மாதம், அதாவது ஆடி மாதத்துல 2026 வருடத்துல தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ஆடி மாதம் ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்த அதிபதி புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதுமே அமையப் போகுது. பொதுவாகவே புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி பய பக்தியோடு உழைத்து அதில் மிகப்பெரிய பாக்கியங்களை உங்களுக்கு நீங்களே சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. புதன் பகவான் கற்பனைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது கதை கட்டுரை எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, கற்பனை அப்படிங்கிற அந்த கவிதையை நல்ல முறையில் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு பண தன வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால அரசாங்க வகையில் தேவையில்லாத கஷ்டம், தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத வழக்கு, இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு அமைப்புகள் சின்ன சின்ன தேவையில்லாத அபாயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால நல்லவங்களை சந்திப்பதின் மூலமாக, நல்லவங்க ஆலோசனை மூலமாக ஓரளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. இருந்தாலும் குரு பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால, ராசி அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நம்ம கூட உள்ள மற்றவங்களுக்கு போகும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் பாக்கிய ஸ்தானத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதால அந்த சுக்கிர பகவானோடு சந்திர பகவான் மாத ஆரம்பத்தில் சேர்ந்திருக்கிறதுனால மன நிம்மதி கிடைக்கக்கூடிய, மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் தீட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். சொந்த பந்தங்களில் மற்றவங்க முன்னேறக்கூடிய அந்த முன்னேற்றங்களை பார்த்து நாமளும் கொஞ்சம் முன்னேறணுங்கிற ஒரு எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். தான் சுயமாக சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய சிந்திப்புக்கு தகுந்த முயற்சியை எடுத்து நல்ல ஒரு விஷயங்களை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். மருத்துவத்துறையை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கும். அரசியலில் களங்கம் அப்படிங்கிறது இல்லாமல் நல்லதொரு அதாவது கௌரவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஜவுளி வியாபார சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கபிலியாக பணம் சேரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்துட்டு இருக்கும். வியாபார வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போகிறது அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்து கோயிலில் கடந்த கால வேண்டுதல் அல்லது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமா இருக்குது. மாணவர்கள் அப்படிங்கிறத விட மாணவிகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பிடிப்பு இருக்கும். அதே மாதிரி பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, அதாவது இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிறது அல்லது இவங்க தான் தன்னுடைய வருங்கால துணைவி அல்லது துணைவர் அப்படிங்கிற முனைப்பில் இருந்தால் கூட அதில் மாறுபடக்கூடிய அல்லது வேறுபடக்கூடிய சூழலை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக வாகனம் சம்மந்தப்பட்ட பயணங்களில் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக செலவு அப்படிங்கிறது இயல்பாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த செலவு அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே வரவு என்ற வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். சூப்பர் சார். ஸோ 2026 ஆடி மாதம் நம்மளோட தனுசு ராசிக்கு எப்படின்னு சொல்லிட்டீங்க. தனுசு ராசி ஃபேஸ் பண்ணுற காமன் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் வீசுகிற புயல் தான். எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு பிரச்சனை வரும். சில பேர் கணவன் மனைவி பிரிந்து இருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண தடையில் இருப்பாங்க. சிலருக்கு மறுமணம் ஆசை இருக்கும், ஆனால் அதுக்கும் தடையாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் துணையோடு அவங்க வாழ்கிறதுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் எந்தளவுக்கு உதவியாக இருக்கும்? நேர்மையான விஷயங்களை கூர்மையாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி நேர்மையாக உள்ளவங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் பொழுது சொன்ன வாக்கு காப்பாற்றணும், சொன்ன வாக்கு மாறக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கௌரவமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க எவ்வளவுதான் நல்லது நினச்சால் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு களங்கம் அல்லது தேவையில்லாத பிரிவு அல்லது தேவையில்லாத வருத்தம் ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரியான சூழல் தனுசு ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான சூழல்
4 வருஷம் 5 வருஷம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடாக இருப்பாங்க. இந்த 4-5 வருஷமாக காதல் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து சண்டை வந்திருக்காது. ஆனால் கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் 4 மாதத்தில் வந்து சண்டை வரக்கூடிய அல்லது பிரிவு வரக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான பிரிவு இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே நல்லதொரு பரிவு அல்லது பாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து போதிக்கக்கூடிய அமைப்பு வந்து ஆன்மீகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதாவது அந்த மனுஷால்கிட்ட வந்து ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கும், கொஞ்சமாவது மைனஸ் பாயிண்ட் இருக்கும். ஆனால் குடும்பம் ஆனதுக்கப்புறம் அந்த மனுஷாலுடைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்காமல் கெட்ட விஷயங்களை மட்டுமே கூர்ந்து கவனித்து என்றைக்கோ நடந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டு சண்டை போடுறது, அதில் வந்து தேவையில்லாத வந்து வாதம் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அதே மனுஷால்கிட்ட வந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே நினச்சி பார்க்கக்கூடிய, நல்ல விஷயங்களை மட்டுமே யோசித்து பார்க்கக்கூடிய தன்மையை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும். ஆக எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் ஒரே மனுஷால் வந்து எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியாது, அதே ஒரே மனுஷன் வந்து எல்லோருக்குமே கெட்டவராக இருக்க முடியாது. அந்த வகையில் அந்த மனுஷன் நல்லவனோ கெட்டவரோ, அதே மாதிரி அந்த பெண் அப்படிங்கிறது நல்லவங்களோ கெட்டவங்களோ, யாருக்கு எப்படி இருந்தாலும் தன்னுடைய கணவன் மனைவி என்ற உறவுக்கு வந்து நல்லவர்களாகவே தென்படக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும். அதனால் உங்களுடைய குடும்பம் சுபிட்சமாகவே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். ஸோ ஆடி மாதம் 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போது, பிரிந்திருந்த கணவன் மனைவி ஆகட்டும் சரி, மறுமணம் செய்ய ஆசைப்படும் நபராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது நம்மளோட குலதெய்வ விருட்சம் தான். கண்டிப்பாக வாங்குங்க. ரொம்ப நன்றி சார் தெளிவான விளக்கத்துக்கு. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.